ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வறுவல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் கூட வானல்ல இருக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும். ஸோ இது வந்து ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கங்க, 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு வானலில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம், 2 லவங்கம் சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 வந்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வந்து மீடியம் சைஸ் தக்காளி அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாவோடைய மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி கொடுங்க. இப்போ கிளறி கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. மூடி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு தானாக வந்து வெளியில் வந்திருக்கும். நம்ம எந்த தண்ணியுமே வந்து சேர்க்கல. ஸோ அதில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணியெல்லாம் எனக்கு சுருண்டு வந்துருச்சு. இப்போ கிரேவி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வறுவலாக வேணுன்றதுக்காக தண்ணியை வந்து சுண்ட விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெப்பர் கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பீஸ் கூட வானலில் இருக்காங்க. செய்யும் போதே வந்து காலியாயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்கும். சிக்கனும் நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துருந்தாங்க. சாப்பிடும்போதே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.